ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பலாக்கொட்டையும் மாங்காயும் வச்சு சூப்பராக சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பலாக்கொட்டையை இந்த மாதிரி ஒயிட் கலர் தோலும் ப்ரௌன் கலர் தோலையும் நல்லா நீக்கிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா 3லேருந்து 4 தண்ணி வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் பலாக்கொட்டையை சேர்த்துட்டு பலாக்கொட்டை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு ப்ரெஷர் விட்டுருங்க. இப்போது காரத்துக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு அரை முறி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து அதையும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி மாங்காய் நல்லா வெந்த உடனே இறக்கி வச்சுருங்க. இப்போ குக்கரை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், பலாக்கொட்டை சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இதில் இருக்க தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போது அதே தண்ணியை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மாங்காய் வேக வச்சுருந்தாலே அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயமும் பட்டை வத்தலும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பட்டை வத்தலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அப்படியே குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி தாளித்து ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டு சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.